ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் வந்து இந்தியன் பைக் ரேசிங் 3D கேமில் எனக்கு ஒரு சேலஞ்ச் வச்சுருக்கு. ஸோ போலீஸ் வந்து வாங்க, நான் வந்து உனக்கு ஒரு சேலஞ்ச் வச்சுருக்கேன், வா நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால். ஸோ இந்த சேலஞ்ச் இருக்குதுன்னு சொல்லியே அந்த போலீஸ் சொல்லியே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ரொம்ப நாளைக்கு கழிச்சு ஒரு சேலஞ்ச் பண்ண போகிறோம் கைஸ். ரெடி? நம்ம சேலஞ்ச் ஆரம்பிச்சிடலாம். ஸோ வாங்க, நம்ம கிளாஸு கேப்பு எல்லாம் போட்டுக்கலாம், மாஸ்க்கு பேக்லாம் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ வாங்க நம்ம இந்த காரில் போகலாம். நம்ம இந்த ஒயிட் காரில் போகலாம். ஆனால் கைஸ், இந்த கார் ரொம்ப ஓல்டாக இருக்க மாதிரி இருக்குல்ல? சரி, ஓகே, இந்த ஒயிட் காரை வச்சு உங்களுக்கு ஒரு பெட்டு, என்னோடய நியூ பெட், அதை காட்டுறேன். வாங்க, இப்படி போய் ரைட் எடுத்து வரணும். இதோ இங்கே பாருங்கள், இதான் என்னோடய பெட் கைஸ். ஸோ இது வந்து ஒரு ரெயின்போ பீகாக் ஆட்டம். ஆனால் இது பறக்கும். யூஸ்வலி பீகாக்ஸ்லாம் பறக்காது. இது பீகாக் ஆட்டம் தான் இருக்குது, ஆனால் இது பீகாக்கே இல்லை. இது ஒரு கைண்ட் ஆஃப் ஃபியூனிக்ஸ் பேர்ட் ஆட்டம். ஸோ வாங்க நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம். ஸோ ஓகே, நம்ம இங்கே வந்தாச்சு. போலீஸ் சார், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. என்னம்மா உனக்கு ஒரு டாஸ்க் வச்சுருக்கேன்னால அதுக்கு தானே வந்தேன்? ஆமாம் ப்ரோ, நான் அதுக்கு தான் வந்தேன். ஸோ இப்போ டாஸ்க்கு சொல்லுங்கள். நீ வந்து 3 போலீஸ் ஸ்டார் தெரியும் தானே? ஆமாம். ஸோ அந்த 3 போலீஸ் ஸ்டாரில் அந்த ஒரு கார் இருக்கும், அதோட சீட் கோடு கூட எதுமோ 25டா. அந்த சீட் கோடை போட்டேன்னா ஒரு கார் வரும். ஆமாம், அந்த காருக்கு என்னாச்சு சார்? அந்த காரில் நீ வந்து 3 ஸ்டாரை சர்வைவ் பண்ணும். போலீஸ் 3 ஸ்டாரை சர்வைவ் பண்ணிவிட்டு உன் பெட்டில் போய் தூங்கிட்டு அடுத்த நாள் பாரு, நீ ஏப்பாயிடுவ. அந்த ஏப்பால் காட்ஸில்லாவை கொல்லு, உனக்கு சூப்பர் பவர்லாம் கிடைக்கும். இது உன்னோட டாஸ்க். நான் உன்னை நம்புகிறேன்டா. ஓகே சார், தேங்க்யூ சார். ஸோ கைஸ், நம்மளுக்கு சூப்பர் பவர் வரும். அது எப்படின்னா, நம்மளுக்கு 25ங்கிற சீட் கோட் போட்டால் ஒரு கார் கிடைக்கும். ஸோ அந்த காரில் வந்து நம்ம 3 ஸ்டார் போலீஸ் 3 ஸ்டார் இருக்குல்ல, அதை சர்வைவ் பண்ணும். ஸோ அதை சர்வைவ் பண்ணோன்னா நம்ம போய் பெட்டில் தூங்கினோன்னா அடுத்த நாள் வந்து நம்ம ஏப்பாயிடுவோம் கைஸ். ஸோ அந்த ஏப்பால் நம்ம வந்து காட்ஸில்லா இருக்கு இல்லைங்க, அது வந்து நம்ம ஊருக்குள்ளே வருமா. அந்த காட்ஸில்லாவை நம்ம கொல்லணும். நம்ம ஏப்புன்னு தெரிஞ்ச உடனே அந்த காட்ஸில்லா நம்ம ஸ்மெல்லை பிடிச்சிட்டு வருமா. ஸோ நம்ம வந்து அப்போ அந்த காட்ஸில்லாவை கொல்லணும். ஸோ நம்மளுக்கு சூப்பர் பவர்ஸ்லாம் கிடைக்குமா கைஸ்? ஸோ வாங்க அந்த சீட் கோட் ஃபஸ்ட்டு போட்டுடலாம். ஓகே, ஸோ அதோ கார் வந்துடுச்சு. வாங்க நம்ம யாரையாவது சுடலாம் இப்போது. அக்கா, சாரிக்கா, எங்கடா யாரையுமே காணோம். இந்த வண்டியை வெடிச்சு விடலாம், வேறு யாருமே இல்லை இப்போதைக்கு. அங்கே ஒரு போலீஸ் கார் வருது கைஸ், நம்ம வண்டியில் ஏறிக்கலாம். வண்டியில் ஏறணும், இடிச்சு விட்டானுங்கய்யா. ஸோ நம்ம இந்த காரில் மட்டும்தான் சர்வைவ் பண்ணோம். நம்ம எத்தனை கார் வேணாலும் எடுத்துக்கலாம், ஆனால் இதே காரில் தான் சர்வைவ் பண்ணோம். அதாவது 25 சீட் கோட் இருக்கிற காரு. ஸோ வாங்க பர்ஃபெக்டாக லேண்டிங் பண்ணுவோம். அச்சோ, போலீஸ்காரரு, அது ஏன் மனுஷன், நான் தான் இவங்களை கொல்லணும். நீங்கள் என்ன கொல்ல வரீங்க? உங்களை கொல்லுனா ஸ்டார் வருமா? இல்லை சார், நீங்கள் வேஸ்ட்டு. அதனால் உங்களை கொண்டாலாம் ஸ்டாரே வர மாட்டேங்குது. மிசைல் எடுத்து அந்த வண்டியை வெடிச்சு விடலாம். அடுத்தது வேறு யாரா? வேறு யாரும் இல்லையா? சரி, ஓகே, அந்த பொண்ணு கொள்ளலாம். நம்ம மஷின் கன். அச்சோ, ஜஸ்ட் மிஸ் கைஸ், அந்த கார் நம்ம முன்னாடியே தான் இருந்தது. ஃபைனலி 3 ஸ்டார் வந்துருச்சு. நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த காரை வச்சு சர்வைவ் பண்ணணும் அந்த 3 ஸ்டாரையும். அந்த 3 ஸ்டார் கொஞ்ச நேரத்தில் போகும். அது வரைக்கும் நம்ம வந்து இந்த கார்லேயே தான் இருக்கணும். போச்சு, டிரைவர் சீட்டு டோர் கூட உடஞ்சி விழுந்துருச்சு. ஸோ விடுங்க, நம்ம 3 ஸ்டார் சர்வைவ் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு கைஸ். ஆனால் யாருமே போலீஸே வரமாட்டேங்கிறாங்க கைஸ். அதுதான் இங்கே போரிங்காக இருக்குது.
நிறைய போலீஸ்கார் அப்படியே நம்ம சுற்றி வளைச்சிச்சு. நம்ம வந்து ஒரு போலீஸ்காரை வெடிச்சாதான் நம்மளுக்கு வழி கிடைக்குங்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் கைஸ். ஆனால் இங்கே எல்லாம் 3 போலீஸ்கார் வந்தால் கூட இது சர்ப்ரைஸ் தான் கைஸ் நம்மளுக்கு. மோஸ்ட்லி 1 போலீஸ்கார் நம்மளை துரத்துது, மீதி இன்னும் 2 இருக்கும், அது வெடிச்சு கிடக்கும், அவ்வளோதான் கைஸ். ஹலோ அக்கா, எப்படி இருக்கீங்க? இடிச்சு தள்ளுவோம் இவங்கள. அங்கே பாருங்கள், அங்கே 2 பேர் இருக்காங்க, இடிச்சு தள்ளுறோம் சார், உங்களால் இடிச்சு தள்ளுறோம். அக்கா சாரிங்கக்கா, சார் சாரி, இடிச்சு தள்ளுறவங்க எல்லாரையும். அக்கா சாரிக்கா. இப்போ லெஃப்ட் எடுப்போம், ஒரு ஸ்பின்னை போட்டு போகலாம் கைஸ். இங்கே நம்ம லெஃப்ட் எடுத்துக்கலாம். ஹலோ சார், பாய். நான் அந்தாண்ட போயிட்டு வரேன், நீங்கள் இந்தானே இருங்க. டாப் அச்சோ, ஆனால் என்ன கைஸ், ரொம்ப கம்மி பேர் தான் இருக்காங்க. 1 ஸ்டார் குறைஞ்சிடுச்சு, ஸோ இன்னும் 2 ஸ்டார் தான் இருக்குது கைஸ். வாங்க. அட, ஒரு நேரத்தில் 3 கார் வந்தால் பரவாயில்ல, ஒரு நேரத்தில் 1 கார் வர்றதே பெருசாக இருக்குது கைஸ். அக்கா, என்னக்கா எப்படி இருக்கீங்க? இடிச்சு தள்ளிட்டேன், எப்படி? ஒன்றும் யாருமே இல்லையே. அட என்னடா இது, நான் பாட்டுக்கு ஃப்ரீயாக சுற்றிட்டுருக்கேன், யாருமே வரமாட்டேங்க. கொஞ்சம் நம்ம வீட்டுக்கிட்டேயும் போகலாம், இல்லைன்னா நம்ம வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆயிடுவாங்க. அம்மாடி, ஆனோ கைஸ், நம்ம இடித்து விழுந்துட்டோம். அச்சோ, நம்ம ஹெல்த் ரொம்ப லோவாக இருக்குது. ஒரு தடவை சுட்டாங்கன்னா செத்தும் கைஸ். நோ 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 நோ, ஏய் சுட்றாதடா, சுட்றாத. சுட்டானா நான் ஒன்று சுட்டுருவேன். ஓனோ, நம்ம ஹெல்த் ரொம்ப லோவில் இருக்குது கைஸ். இன்னும் ஒருத்தவங்க யாரோ சுட்டாங்கன்னா நம்ம செத்தோம், நம்ம எஸ்கேப் ஆகிடணும் இங்கேருந்து. ஆனால் இதுவும் சூப்பராக தான் கைஸ் இருக்குது. அப்படியே இத்தனை பேர் நம்மளை சுற்றி இருக்கும் போது நம்ம மட்டும் கெத்தாக பறந்துட்டுருக்கோம்ல. இது 2 ஸ்டார் இன்னும் இருக்குங்க கைஸ். ஸோ ஆனால் சாரி, நான் இடிச்சு தள்ளிடுறேன். அச்சோ, அந்த அண்ணன் நம்ம முன்னாடியே தான் இருக்கார். அச்சோ, கமான், இன்னும் 1 ஸ்டார் கைஸ், இன்னும் 1 ஸ்டார் இருக்குது. யாருமே நம்மளை இடிக்க வர மாட்டேங்கிறாங்க, நம்ம பாட்டுக்கு அசால்ட்டாக சுற்றிட்டுருக்கோம். சார், குட் மார்னிங். கமான், பாய். இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்திருந்தாலாச்சு அவங்க என்னை இடிச்சிருக்கலாம், ரொம்ப ஸ்லோவாக வராங்க. அக்கா சாரிக்கா, அவங்கள இடித்து தள்ளிட்டேன். சார் எப்படி இருக்கீங்க சார்? எல்லாரையும் இடித்து தள்ளுறது தான் என் வேலை. அப்போ தான் போலீஸ் ஸ்டார் ரொம்ப ஸ்லோவாக குறையுங்க எப்போ விட. ஐ 3 கார். ஓ கைஸ், 3 போலீஸ்கார் அட் அ டைம் ஸ்பான் ஆயிருக்கு ஆஃப்டர் மெனி டேஸ் கைஸ். சரி வாங்க, நம்ம ஃபாஸ்ட்டாக போகலாம். எங்கேயாவது ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்கோம். ஒரு யூட்டர்ன் போட்டுருவோம். அச்சோ, அப்பாடி கைஸ், நம்ம காரையே பறக்க விட்டாங்க. அவ்வளோ சூப்பர் பவர்ஃபுல்லாக இருக்காங்க. நம்ம காரே பார்த்திங்கன்னா பறந்துருச்சு. அந்த 2 போலீஸ்காரையும் நான் விடவே மாட்டேன். ஏன் காரையா பறக்க விடுவீங்க? உங்களுக்கு இருங்க, நான் விட்டுருவேன்னு நினச்சிங்களா? இன்னொரு கார் கொண்டு வரேன் பாருங்க. உங்ககிட்ட இருந்து நான் எப்படி எஸ்கேப் ஆகுறேன்னு பாருங்க. பார்த்தீங்களா? ஓ கைஸ், 3வது ஸ்டாரும் போயிடுச்சு. ஆனால் இந்த போலீஸ்கிட்ட இருந்து இப்படி எஸ்கேப் ஆகிறதும் ஒரு ஜாலி தான் கைஸ். இத்தனை போலீஸ் இருந்துக்கிட்டே இருப்பாங்க, இருந்தாலும் நம்ம எஸ்கேப் ஆகிட்டே இருக்கோம். ஓகே, ஸோ நம்ம இப்போ ஒரு சிலவங்கள இடித்து தள்ளிட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம் கைஸ். ஏய், அங்கே பாருங்க கைஸ், அந்த ரெட் கலர் காரை இடித்து தள்ளிட்டான். இந்த ரெட் கலர் கார் நம்ம அவனை இடித்து தள்ளணும் கைஸ். அவங்க எதுக்கோ இடித்து தள்ளியிருக்காங்க, இந்த பைக்கையும் இடித்து தள்ளிடலாம். நம்ம பைக் மேலெல்லாம் ஏறி ஏறி போவோம் கைஸ்.
ஆனால் அந்த போலீஸ் அப்போவே சொன்னார், நீ அந்த மிஷினை பண்ண உடனேவே ஒரு ப்ளூ கலர் காராக எதுக்கோ ஒரு காருக்கு தெரியும்னு. ஸோ அது இந்த ப்ளூ கலர் காராக தான் இருக்கும். ஆனால் நம்ம பை மிஸ்டேக்காக அந்த பைக்கை இடிச்சிட்டோம். அச்சோ, சாரிங்க சார், உங்களை கொல்லாமல் விடவே மாட்டேன். நம்ம இவரை இடிக்கலாம். இதுதான் அந்த ப்ளூ கலர் காராக இருக்கும். இந்தாண்ட உடஞ்சிடுச்சு. ஸோ அந்தாண்ட போய் உடைக்கலாம். அப்படியே கார் ஃபிக்ஸ் ஆன மாதிரி இருந்துச்சு நம்ம இடிச்சும் போது. ஆனால் உடஞ்சி இடிச்சு இடிச்சு உடைப்போம் ஒன்று. அந்த ஒயிட் காருக்கு நம்ம இடிக்கிறதுனால அது தெரிஞ்சிருச்சுன்னா சுற்றுலாம் எல்லாரையும். சுற்றுலா வெடிச்சிருச்சு. ஃபைனலி கைஸ், அந்த கார் வெடிச்சிருச்சு. ஸோ ஒயிட் கலர் காருக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கிற யாருக்குமே தெரியல கைஸ். ஓகே, நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம். ஓனோ, அங்கே ஒரு அக்கா இருக்காங்க. அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்கன்னா இது ஒரு வேலையாக தான் இருக்கும். அக்கா, உங்களை கொல்லாம விட மாட்டேங்க்கா, சாரிங்க்கா. இந்த வேலை முடிஞ்ச உடனே நம்ம போலீஸும் கூட கொண்டுடணும் கைஸ். இல்லைன்னா அவங்க வேறு யாருக்காவது சொல்லிட்டாங்கன்னா இந்த வேலையை வேறு யாருக்காவது சொன்னாங்கன்னா அவங்களுக்கும் சூப்பர் பவர் கிடச்சிடும். அப்புறம் நம்ம அவங்கள கொல்றது கஷ்டமாயிடும். ஏன்னா நம்மளும் சூப்பர்மேன், அவங்களும் சூப்பர்மேனாக இருப்பாங்க. அடுத்தது அந்த நம்ம பெட்டில் படுத்துட்டு ஏப்பாயிடுவோம். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு நம்ம காட்ஸில் எப்படி வரும்னு கேட்கலாம். டேய், ரெண்டு பேர் வந்துட்டாங்களா? டேய் ப்ரோ, போலீஸு, நீ சொன்ன மாதிரியே நான் 3 ஸ்டார்லேருந்து எஸ்கேப் ஆகிட்டேன். எஸ்கேப் ஆகிட்டியா? எப்பட்றா? நான் யாருன்னு நினச்சேன்? நான்லாம் அசால்ட்டாக எஸ்கேப் ஆகிடுவேன். இப்போ சொல்லு, அடுத்தது என்ன பண்ணும்? நீ போய் உன் பெட்டில் படுத்து தூங்கு. காட்ஸில்லா அதுவாக வரும் நாளைக்கு காலையில். அப்படியாடா? சரி, ஓகே. காட்ஸில்லா வந்ததுக்கப்புறம் காட்ஸில்லாவை கொல்லுடா. காட்ஸில்லாவை கொல்லு. காட்ஸில்லாவை கொன்னா நான் போய் பெட்டில் படுக்கணும் மறுபடியும். ஓகே, பார்த்துக்கலாம். ஸோ காட்ஸில்லாவை கொல்லணும் கைஸ். காட்ஸில்லா காங்கே கொல்லுறதுக்கு கஷ்டப்பட்டான். இதில் நம்ம எங்கே கொல்றது? சரி விடுங்க, நம்ம போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இவங்களை கொல்றணும் கைஸ். இவனும்னா ஸோ 2 பேரையும் கொல்லணும். தலையிலேயே ஏற்றுவான் வண்டி வீலை. அவங்க மேலே ஏற்றியாச்சு. இனிமேல் அவங்க உயிரோடு இருக்க வாய்ப்பே இல்லை. நம்ம கிளம்புவோம் நம்ம வண்டி எடுத்துகிட்டு. எல்லா வண்டியும் நம்ம குறுக்க வர்றதுல இடித்து தள்ளணும் கைஸ். அடே என்னடா இது? அந்த பைக்கு இடித்து தள்ளிடாமல் விடவே மாட்டேன். ஓகே, ஸோ வாங்க நம்ம போகலாம். என்னடா இது? அந்த ரெட் கார் பார்த்த மாதிரி இருக்குது. நம்ம மேலே ஏறி வந்துட்டோம். ஆனால் வாங்க போகலாம் நம்ம வீட்டுக்கு. இந்த அக்காவையும் இடிச்சு தள்ளியாச்சு. ஓகே, அச்சோ. அடே என்ன ஆச்சு? நான் வண்டியை விட்டு இறங்கல. விடுங்க, வண்டி ஏறிக்கலாம். ஏன்னு கெஸ் பண்ணுங்க. சரி, நானே சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம இந்த வண்டியை எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளேயே போகலாம். டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே போய்க்கலாம் கைஸ். வண்டி வீட்டுக்குள்ளே போகுமா? இந்த படிக்கட்டில் ஏறுமா? ஏறிடணும். எஸ், ஏறிடுச்சு கைஸ். அச்சோ, இடிச்சுக்கிட்டே இருக்கேனே. நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் சேஃபாக கிளியராக கொண்டு வந்துடணும் கைஸ். ஓகே, வந்தாச்சு. ஓகே, பெட்டில் ஏறியாச்சு. ஸோ வாங்க நம்ம தூங்கலாம். அப்புறம் போயிடலாம். ஏசி ஆன் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, ஆன் பண்ணியாச்சு. வாங்க கைஸ், ஸோ தூங்கலாம். டிவி பார்த்துக்கிட்டே தூங்கலாம்.
ஓகே, ஸோ நம்ம ஏப் ஆகிட்டோம். ஓ கைஸ் பாருங்கள், நம்ம ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கோம் ஏப்பில். ஸோ காட்ஜில்லாவும் ஸ்பான் ஆகிருக்கும். நம்ம கார் தான் காணோம் போச்சு. ட்ரெஸ்ஸு போட்டுக்கலாம் கைஸ், நல்லா தான் இருக்குது. ஆனால் ட்ரெஸ் இல்லாமல் நல்லாவே இல்லை கைஸ். ட்ரெஸ்ஸு போட்டிருந்தா சூப்பர் கூலாக இருக்கும் நம்மளால். ஆனால் பேக் மட்டும்தான் எடுத்துக்க முடியும். ஸோ வாங்க, ப்ரௌனுக்கு ப்ரௌன் மேட்சிங்காக பேக் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ வாங்க நம்ம போகலாம். காட்ஜில்லாவை ஃபஸ்ட்டு நம்ம வெளியே போய் கார் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம காரை ஸ்பான் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது தெரியுமான்னு முன்னாடியே தெரியும்னா கமெண்ட்டில் பண்ணிடுங்க. ஸோ ஆர்ஜிஎஸ் டூலுக்கு போயிட்டு DON அப்படின்னு கேபிட்டலில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரோன் கேமரா ஆன்னு காட்டும். அப்படின்னா நீங்கள் வந்து நீங்கள் எங்கே இருந்தீங்களோ அங்கேயே தான் இருப்பீங்க. ஆனால் உங்களால் இந்த எங்கே வேணாலும் போய் பார்க்க முடியும். ஸோ பாருங்கள், இங்கே தான் எங்கேயாவது காட்ஜில்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்படி இருக்கும்போது நம்மளால் பில்டிங்குள்ளே கூட போகலாம். பாருங்க, பில்டிங்குள்ளே போய் தாண்டி போயாச்சு. நம்ம காட்ஜில்லா கிட்ட போய் காட்ஜில்லா மூஞ்ச கூட பார்க்கலாம். ஆனால் அந்த காட்ஜில்லாவுக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம காட்ஜில்லா ரொம்ப கொஞ்சம் கிட்ட போனோன்னாலே அதுக்கு வந்து நம்ம இருக்கிறது கண்டுபிடிச்சா அது வந்து நம்மளை துரத்த ஆரம்பிச்சிடும். ஸோ எங்கே போனாலும் அது துரத்தும். ஸோ நம்ம ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் கைஸ். பாருங்கள், இந்த காட்ஜில்லா இப்போ பார்ப்போம். பாருங்கள், வாயை நீட்டிட்டு பல்லெல்லாம் பார்த்தீங்களா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. நம்ம ஒரு கடி கடிச்சிருந்தோம், அவ்வளோதான் கைஸ். பின்னாடி பாருங்கள், ஸ்பைன்ஸ்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து இந்த ட்ரோன் கேமரா ஆஃப் பண்ணணுன்னா மேலே இருக்கிற ராங் பட்டன் இருக்குல்ல, அதை கொடுக்கணும் நீங்கள். ஸோ வாங்க, கொடுத்துட்டோம். நம்ம எப்படியோ இருந்தோமோ அப்படியே வந்துடும். ஸோ வாங்க, இப்போ 25 அப்படிங்கிற சீட் கோட் போகலாம். வாங்க, நம்ம பொறுமையாக போகலாம். அது எங்கேயும் போயிருக்கக்கூடாது வெளியெல்லாம். ஆக்சுவலி மோஸ்ட்லி வந்து இந்த காட்ஜில்லா வந்து ஊரை விட்டு வெளியே போயிடும். காட்ஜில்லா வந்து 2 மாதம் ஆயிடுச்சு கைஸ். 2 மாதம் இல்லை, 2 வருஷம் கைஸ். 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தடவை காட்ஜில்லா வந்துச்சு. நம்ம சேவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு நம்மளே செத்துட்டோம் கைஸ். ஆனால் விடுங்க, நம்ம மறுபடியும் அந்த காட்ஜில்லாக்கோட ரிவெஞ்சை இன்றைக்கி எடுத்துக்கலாம் கைஸ். ஸோ வாங்க, நம்மளோட பெட்டை கூப்பிட்டு நம்ம காட்ஜில்லாவை தேடி போவோம். அந்த சார் போலீஸ்மேன் இருக்கார்ல, அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் ஒரு பில்டிங் மேலே நின்றுக்கிட்டிங்கன்னா அங்கேருந்து அதை நீங்கள் அசால்ட்டாக சுடலாம். ஸோ அப்போ வந்து நீங்கள் ஒரு பில்டிங்கோட கார்னருக்கு போய்க்கோங்க, காட்ஜில்லா விட ஹைட்டாக இருக்கிற பில்டிங்கு. ஸோ அங்கேருந்து நீங்கள் வந்து அந்த காட்ஜில்லா மெஷின் கன்னை இல்லை ஏதோ ஒரு கன்னை வச்சு சுட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களை சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ சுடும் போது கொஞ்சம் கொஞ்சமாக புல்லட் ஷூட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ நோ கைஸ், இங்கே தான் இருக்குது. நம்ம இங்கேயே லேண்ட் பண்ணிக்கலாம். நம்ம தூரத்துலேருந்து ஒரு புல்லட் அவன் மேலே காட்ஜில்லா மேலே பட்டுச்சுன்னா கூட அது கிட்ட வந்துடும், துரத்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ வாங்க. டேய் காட்ஜில்லா, நான் அஜய்டா, உனக்கு கொல்ல வந்தவன். லாஸ்ட் டைம் என்னையே கொன்னல, தோ வரேன்டா உன்னை கொல்ல. அடா கைஸ், நம்ம பக்கம்தான் வருது, ஆனால் கொல்லவே முடியல கைஸ். இதை அடா எஸ்கேப் ஆகிட்டே இருக்கு. அட ஏய் காட்ஜில்லா, நான் வரேன்டா உனக்காக. கைஸ், இனிமேல் நம்ம ஃபீனிக்ஸ் பேர்டை எடுத்துகிட்டு இன்னும் முன்னாடி போகணும். முன்னாடி போவாங்க, ஏன்னா அது ரொம்ப முன்னாடி போயிட்டே இருக்குது, ஊரை விட்டு வெளியே போகுது. ஆனால் நெக்ஸ்ட் டைம் வரும்போது நிறையா பேர் இன்னும் கொன்றும். ஆல்ரெடி நிறையா பேர் கொன்றுச்சு. வாங்க, இன்னும் முன்னாடி போவோம். இது போதும்னு நினைக்கிறேன். டேய் காட்ஜில்லா, உனக்கு கொல்லாம விட மாட்டேன்டா. அட, இந்த ஆர்பிஜி வேறு மிஸ் ஆகிட்டே இருக்கே. நம்ம மெஷின் கன் எடுத்துக்கலாம். ஓனோ கைஸ் வருது. நம்ம மிசைல் இப்போ எடுத்துக்கலாம், சரியாக இருக்கும். ஆர்பிஜி கன்னை. ஓ எஸ் கைஸ், நம்ம அதை கொண்டுட்டோம்.
வாவ், நம்ம அதை கொண்டுட்டோம். நம்ம ஃபீனிக்ஸ் பேர்டு எடுத்துகிட்டு கரெக்டாக அது மூஞ்சிக்கிட்ட போய் பார்ப்போம். 25 கார் எடுத்துக்கிட்டு போகலாம். ஃபீனிக்ஸ் பேர்ட்னா பறக்கிறதுக்கு அதுக்கு என்ஜின் ஸ்டார்ட் ஆகுது. அந்த பறக்க ஆரம்பிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். இந்த என்ஜின் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும் இல்லைங்க இந்த ஃப்ளையிங் மிஷினில். அந்த மாதிரி அச்சோ அதோட மூஞ்சி பார்க்கலான்னு தான் வந்தேன். ஆனால் அதை காணாமல் போச்சு கைஸ். சரி, எப்படியும் நம்ம பெட்டில் போய் படுத்தோன்னா சூப்பர் பவர்ஸ் வந்துடும். ஸோ நமக்கு நிறைய வேலை இருக்கும். இவங்கக்கிட்ட இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ண வேணாம். நம்மளுக்கு ஆக்சுவலி சூப்பர் மேனாட்டம் பவர் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் கைஸ். அப்படியே கண்ணில் இருந்து லேசர் வர்றது, நம்ம எதுவுமே இல்லாமல் பறக்கிறது, ஒரு அடி அடித்தா அவங்க ரொம்ப தூரம் பறந்து போகிறது, அந்த மாதிரி பவர் இருந்தால் நல்லாயிருக்கும் கைஸ். ஸோ வாங்க அடச்சே இந்த மரத்தில் இடிச்சுக்கிட்டோம் கைஸ். விடுங்க, நம்மளுக்கு முக்கியம் சூப்பர் பவர். ஸோ சூப்பர் பவர்ஸை கிடைக்க நம்ம பெட்டில் போய் தூங்கணும். வாங்க போகலாம். குறுக்க வர்றது எல்லாத்தையும் இடித்து தள்ளிட்டு போயிட்டுருக்கேன். டேய் காரு, பாவம். ஆனால் அந்த பைக் காரை சூப்பராக 3 வண்டியும் அடித்து தள்ளிட்டேன். அந்த கார் அடித்ததில் அந்த பைக்கையும் அடிச்சுட்டேன். டேரெக்டாக இந்த கார்லேயும் லேண்ட் ஆகிட்டேன். டேய் எவ்வளோ தைரியம் இருந்தால் என் காரை பிடிச்சி வச்சுருப்ப. உன்னை இந்த கன்று வச்சு சுட்டாலே நீ செத்துருவேன்னு நினைக்கிறேன். அட இதில் இவனும் பின்னாடி மாட்டிக்கினானா? சரி, வேறு வழி இல்லை, எல்லாரையும் கொண்டு தான் ஆகணும். சரி, நம்ம ஸ்டிக்கி பாம் வச்சு கொண்டுருவோம். நம்ம காரும் பாவம் தான், ஆனால் பரவாயில்ல கைஸ், நம்ம கொண்டுற வேண்டியது தான். இதில் நம்ம காருக்கு 2 மட்டும் போட்டுடலாம். சாரி காரு, நான் புதுசு வாங்கிக்கிறேன், நீ பழசாவே இரு, கிளம்புறேன். ஓகே, ஸோ போதும்னு நினைக்கிறேன். அச்சோ, இப்போ போய் நம்ம கார் வெளியே வருது பாருங்க. இருந்தாலும் நான் யாரையும் விட மாட்டேன், கொன்றுவேன். பார்த்தீங்களா, பிளாஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ வாங்க போகலாம். சரி, அட நம்ம ஏன் நடந்து போயிட்டுருக்கோம்? நம்மக்கிட்ட தான் சீட் கோட் பவர் இருக்குல்ல. நம்ம சீட் கோடை போட்டு 25 அடித்து வீட்டுக்குள்ளே டைரெக்டாக வண்டியை எடுத்துகிட்டு போயிட வேண்டியது தான். அட என்னடா இது, கோட் புள்ளையா? இல்லை என்னடா இது? ஓகே, ஸோ வாங்க. என்ன வேணும்? என்னக்கா க்ரீனா? நீ உன்னை கொல்லாமல் விடவே மாட்டேன். அச்சோ, இவ்வளோ கிட்ட இருக்கியா? அப்படின்னா ஆர்பிஜி மிஷின் கன் வச்சு வெடிச்சா நானும் வெடிச்சிருவேன். ஸோ என் காரை நவுத்திக்கிறேன். ஒன்று இரு, ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச், ஐம் கம்மிங் ஃபார் யூ. சரி வாங்க, நம்ம வண்டியை நவுத்திக்கலாம். ஸோ இங்கே தான் பர்ஃபெக்டாக இருக்கும். சார் எங்கே சார் எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறீங்க? ஓ அவருமா? நம்ம சுட்டுக்கிட்டே இருக்கோம், ஒரு ரியாக்ஷனுமா கொடுக்க மாட்டேங்கிறீங்க. என் பவரை காட்டுறேன் பாருங்க. நம்ம AK-47 வச்சுக்கொள்ளலாம். சரி விடுங்க, ஸ்டிக்கி பாம்பு கையிலேயே நம்மளாம் வெடிக்க வச்சுருவோம். சரி வாங்க, நம்ம வண்டி எடுப்போம். வாங்க போகலாம். என்னடா ஏன் வீட்டுக்கு முன்னாடியே நடக்கிறான்? உனக்கு கொன்றுவேன். இப்போல்லாம் யாரையுமே நம்ப முடியல கைஸ். சரி வாங்க, ஆக்சுவலி அந்த போலீஸ் சொன்னாங்க நீ ரெண்டு சூப்பர் பவர் வரும், அதுக்கு 2 தடவை தூங்கணும்னு. ஃபஸ்ட்டு டைம் தூங்கும்போது என்ன பவர் வருதுன்னு பார்க்கலாம். இந்த கார் பாருங்கள், மினி பொம்மை காராட்டு இருக்கு. சரி, ஓ கைஸ், நம்ம ஹல்க் பவர் கிடச்சிருச்சு கைஸ். ஹல்க், நம்ம தான் ஹல்க் கைஸ். இந்த சக்தியை வச்சு இந்த பில்டிங்கை ஃபுல்லாக நான் வீடை சும்மா
தட்டனாலே உடஞ்சி விழுந்துரும் கைஸ். அவ்வளோ பவர் இருக்கும் ஹல்க்கு கிட்ட. பாருங்க, கீழே இருக்கிற இடமே உடைஞ்சு விழுகுது. அவ்வளோ பவர் இருக்குது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அந்த போலீஸ் வேறையா புதுசாக வந்திருப்பாங்களோ அவனுக்கும் இதை பற்றி தெரிஞ்சிருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். டேய் போலீஸ், நான் உனக்காகவே வரேன்டா, வரேன். உன்னை கொல்றதுக்காகவும் வரமாட்டேன். பயப்படாத, நான் உன்னை கொல்லலாம் மாட்டேன். அடிக்க ட்ரை பண்ணுவேன், ஆனால் அடிக்க மாட்டேன். ஆனால் ஏன்டா எப்போவுமே போலீஸ் தான், இந்த போலீஸ் மட்டும் எப்போவுமே இந்த போலீஸ் ஸ்டேஷனை விட்டு வெளியே நின்றுட்டுருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே அப்பப்போ வரணும், ஓகேவா? ஏய் ஓகேடா, யாரா நீ? அதுக்கு முன்னாடி என்ன ஞாபகம் இல்லையா? அவன் ஃப்ரெண்டு ஹல்காக மாறிட்டேன் சூப்பர் பவர்ஸால். எனக்கு எந்த ஃப்ரெண்டும் இல்லையே. சரி, நீ அப்படியே இரு, உன் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் நான் போயிட்டு வரேன். நம்ம கீழே சும்மா காலை வச்சோனாலே கீழே தரையெல்லாம் உடஞ்சி விழுகுது. ஸ்விம்மிங் பூலில் ஸ்விம் பண்ணி பார்க்கலாம். வாவ் கைஸ், சூப்பராக தான் ஸ்விம் பண்ணுறோம். ஸ்விம்மிங்கில் நம்ம பெஸ்ட்டாக தான் இருக்க மாட்டேங்குது. சரி வாங்க, இன்னொரு சூப்பர் பவர் என்னதுன்னு போய் பார்த்துடலாம். வாங்க, இன்னொரு சூப்பர் பவர் வா. ஏ என்னடா அது? ஓ கைஸ், நான் நினச்ச மாதிரியே நம்மளுக்கு சூப்பர் மேனாட்டம் பவர் கிடச்சிருக்கு. ஓ ஓ எஸ், நம்மளுக்கு லேசர் பவர் கிடச்சிருச்சு நான் நினச்ச மாதிரியே கைஸ். நான் இப்போ இந்த உலகத்தை ஃபுல்லாக அழிப்பேன். அதனால நான் இதான் கிங்கு இங்கே. கைஸ் நினச்சி பாருங்கள், நம்மளுக்கு இந்த நம்ம வந்து இந்த சூப்பர் பவர்ஸோட நம்ம வந்து சூப்பர் மேனாக காட்ஜில்லாவை கீல் பண்ணோன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இல்லை எவ்வளோ ஈஸியாக இருக்கும் நினச்சி பாருங்களேன். ஈஸியாக இருக்குமா இல்லை கஷ்டமாக இருக்கான்னு பார்த்துடலாம். ஸோ இன்னொரு 2-3 வண்டியை அழிச்சிட்டு நம்ம வந்து காட்ஜில்லா கூட சேலஞ்ச் பண்ணுவோம். ஆனால் ஆல்ரெடி காட்ஜில்லாவை தான் நம்ம கொண்டுட்டோமே. இன்னொரு காட்ஜில்லா எங்கேருந்து வருவோம்? அங்கே பாருங்கள், இந்த ஒயிட் கலர் காரை அந்த க்ரீன் காரனை பிளாக் பண்ணுறான். இவனை கொண்டுடணும் கைஸ். கொண்டாச்சு. க்ரீன் காரன் பிளாக் ஆனான், அதனால் இவனையும் கொண்டுடணும். எவ்வளோ தைரியம் தான் ஒயிட் கார்கிட்டயே பிளாக் ஆக. சரி, இந்த ரெட் காரை இடிச்சு பார்ப்போம். அச்சோ கம்மிருச்சு. க்ரீன் காரு அச்சோ, நம்ம தலைக்கணவே இங்கே தான் இருக்குது. இடிச்சா பாருங்க, கார் கவுந்து விழுந்துருச்சு. அச்சோ, பார்ட்ஸ்லாம் உடையவே ஆரம்பிச்சிருச்சு. ரெட் கார் அப்படியே கம்தே கிடக்குது. இந்த ரெட் காரு அதாச்சும் ரொம்ப ஈஸியாக இருந்தது, சும்மா தொட்டால் பறந்து விழுகுது. இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது கைஸ். அச்சோ, வெடிக்க போகுது. அட, நம்ம இடிச்சா போகவா மாட்டேங்கிற. வெடிச்சிருச்சு கைஸ். நீயும் வெடிச்சு சாவு. ஓகே, ஸோ வாங்க நம்ம வீட்டுக்கு போய் மறுபடியும் தூங்கினா காட்ஜில்லா வந்துடும்னு நினைக்கிறேன். நம்ம காட்ஜில்லா வந்துடுச்சுன்னா நம்ம லக்கு. வாங்க போய் பார்ப்போம். I am coming for you, Godzilla. Be ready. அட என்னடா இது, பெட்டில் படுக்க கூட முடியல. ஓகே, கமான், காட்ஜில்லா வந்திருக்கணும். ஓகே, நம்ம சூப்பர் மேனாக தான் இருக்கோம். ஆனால் காட்ஜில்லா, காட்ஜில்லா, I am coming for you. Can you wait for me? I am going to show you how death is. இதோ இங்கே தான் இருக்கான். அவனுக்கு இப்போ ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால எதுவுமே தெரில. நாங்கள் கொஞ்சம் நானே வந்துக்கலாம். டேய் எங்கடா இருக்க? இங்கே தான் இருக்கியா? உன்னை கொல்லாமல் நான் விட எங்கடா போனா? இங்கே தான் இருக்கணா. ஓ, அசால்ட்டாக கொண்டுட்டோம் கைஸ்.
நான் கொன்னேன்னு கூட எனக்கு தெரில கைஸ், அதுக்குள்ளே கொண்டுட்டோம். அட்லீஸ்ட் இந்த தடவை அவனோட மூஞ்சை பார்ப்போம், நல்லா இருக்கா இல்லையான்னு. நல்லா தான் இருக்குது. அவன் கண்ணை பாருங்கள், கண் இருக்கா இல்லையானே தெரில, அவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள். ஃபுல் கிரேவாக இருக்கான் பாருங்க. அஞ்சோ காணாமல் போயிட்டானா? சரி ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லோரும் லைக் ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும்னா என் சேனலில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பாய்.